தீபாவளி திருநாளை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்பவர்களுக்கும் பல்வேறு இடங்களில் பணியாற்றுபவர்கள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கும் வழக்கமாக இயங்குகின்ற பேருந்துகளை கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டபடி இன்றைக்கு 2092 பேருந்துகளோடு 720 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதே போல நாளை வெள்ளிக்கிழமை 2165 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சனிக்கிழமை 1935 பேருந்துகளும் ஞாயிற்றுக்கிழமை 1040 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. இதெல்லாமல் ஒவ்வொரு நாளும் 2092 வழக்கமான பேருந்துகள். அந்த வகையில் கடந்த ஆண்டுகளை விட மக்கள் கூடுதலாக முன்பதிவு செய்து அரசு போக்குவரத்து கழக பேருந்தில் பயணிக்க முன்வந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 1,68,132 மொத்தமாக முன்பதிவு செய்து பயணித்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு இன்று இதுவரை மட்டுமே 2,27,441 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். இது இதுவரை இருக்கின்ற ஆண்டுகளில் அதிக முன்பதிவு நடைபெற்றிருக்கிறது. அதே போல இன்றைக்கு நாளை ஒரு நாள் மட்டும் 86,707 பேர் ஒரு நாளைக்கு முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்கள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் சென்னையிலிருந்து 51,949 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். இது எல்லாமே இதுவரை இல்லாத அளவிற்கு கூடுதலாக அதிகப்படியாக முன்பதிவு நடைபெற்றிருக்கிறதை காட்டுகிறது. இது எதை காட்டுகிறது என்றால், நான் கடந்த ஆண்டே சொன்னது போல அதற்கு முந்தைய ஆண்டை விட கூடுதலாக முன்பதிவு இருந்தது. இந்த ஆண்டு அதை விட கூடுதலாக முன்பதிவு வந்திருக்கிறது. எனவே மக்கள் தனியார் ஆம்னி பேருந்துகளில் பயணித்ததை விட அரசு பேருந்துகளில் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணிக்க முன்வந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அதே போல கடந்த ஆண்டுகளை விட சிறப்பு பேருந்துகளும் கூடுதலாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்துகள் இல்லாமல் இன்னும் தேவை என்றால் சென்னை மாநகர போக்குவரத்து பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. அதே போல தனியார் ஒப்பந்த பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. கடந்த ஆண்டு வண்டலூரிலும் முடிச்சூரிலும் அந்த பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. பேருந்துகள் காத்திருக்கின்ற இடங்கள். இந்த ஆண்டு இன்னும் கூடுதலாக கிரசன்ட் காலேஜிலும் போலீஸ் ட்ரைனிங் அகாடமியிலும் அந்த பேருந்துகள் காத்திருக்கின்ற இடங்கள் கூடுதலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு.